1 கப்பு கருப்பு தோல் உளுந்தம்பருப்பு பத்தையோ முழுசோ எடுத்து வறுத்துக்கிறோம். இதோட வறுபட்டது தெரியறதுக்காக, கருகாயிருச்சான்னு தெரியறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். அது செவந்துருச்சுன்னா இதுவும் செவந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டோம். இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஆறுறதுக்காக. அடியில் கொஞ்சம் போல் தூசி கீசி இருந்ததுன்னா நிறுத்தி எடுத்துக்கோங்க. 1 சொட்டு எண்ணெய் விட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சு. அதையும் இந்த பருப்போடு சேர்த்துட்டோம், உளுந்தம்பருப்போட. இப்போ இதோட பெருங்காயம் சேர்த்தாச்சு. கட்டி பெருங்காயம்னா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. பச்சையாக தேங்காய் துருவல், எவ்வளவு உளுந்தம்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு தேங்காய், ருசிக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் புளியும் சேர்த்து ஆட்டோரல்லையும் அம்மியிலையும் மிக்சிலையும் அரைச்சா சுவையான உளுந்தம்பருப்பு துவையல் ரெடி.